அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. யூபிஐ, அதாவது கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதே சமயம் வீட்டு கடன் வாங்கலாம், அதாவது வீடு வாங்குறதுக்கு அல்லது கட்டுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வீட்டு கடன் வாங்கலான் இருக்கீங்களா, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் பே அண்டு ஃபோன்பே அண்ட் பேடிஎம் இதுக்கு எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு டெக்னாலஜி வந்ததுனாலும் எது நம்மளுக்கு ஈஸியானாலும் அதுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறது பே பண்ணும். அதுதான் இப்போ நம்ம பே பண்ண போகிறோங்க. முதல்ல எடுத்துட்டிங்கன்னா ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே இவங்க எல்லாமே மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 3 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துட்டோன்னா எந்த பில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த சார்ஜஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் கூகுள் பேயில் இன்னொரு பர்சனுக்கு காசு அனுப்புகிறீங்கன்னா சார்ஜஸ் ஸ்டில் இல்லைங்க. பட் நீங்கள் பில் பே பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு கடைக்கு போயிட்டு வாங்குறீங்க, அது பில்லாக கன்வெர்ட் ஆகி வருது அப்படின்னா அதுக்கு எல்லாமே இனிமேல் சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. முதல்ல பார்த்துட்டிங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு பெருசாக சார்ஜஸ் இல்லாமல் இருந்துச்சு. 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏதாவது கடையில் வாங்குறீங்கன்னா அதுக்கு கூகுள் பேலாம் பார்த்துட்டிங்கன்னா சார்ஜஸ் வாங்கிட்டு இருந்தாங்க 1.1% அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அதையெல்லாம் தூக்கிட்டு பில் பேமெண்ட் அப்படின்னு இருந்ததுனாவே நீங்கள் காசு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. சரி, எதுக்கெல்லாம் முக்கியமாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தலாம். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அண்டு கேஸ் இந்த 3க்கும் நீங்கள் யூபிஐ, அதாவது கூகுள் பேவோட யூபிஐ, ஃபோன்பே, பேடிஎம் இது 3லிருந்தும் பே பண்ணுறீங்க அப்படின்னா அது 1000 ரூபாயா இருந்தாலும் உங்களுக்கு 0.5லிருந்து 1% வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அப்ளை ஆகும். இதை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் கேஸோ எலக்ட்ரிசிட்டிக்கோ நீங்கள் பில் பே பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 1% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் ஜிபேலேருந்து கட்டினா போயிடும். அதே போல் இப்போ பார்த்துட்டிங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 39% இன்க்ரீஸ் ஆகுதாம். வர வர ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகாட்டிக்கு அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கும், ஒரு பாயிண்டில் எல்லாருமே கன்வீனியன்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. லைக் ஜியோலாம் பண்ணாங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பேங்க்கோட ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணலாம். இப்போ எஸ்பிஐ எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யோனோ ஆப் அப்படின்னு இருக்குது. கொட்டாக் எடுத்துட்டிங்கன்னா கொட்டாக்கோட பேங்க்கோட ஆப்பே இருக்குது. ஸோ இது மாதிரி பேங்க்ஸோட ஆப் அப்படின்னே தனியாக இருக்கும். அதில் உங்களுக்கு கியூஆர் கோடு இருக்குது. அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு யூபிஐ இருக்கும். அதிலிருந்து நீங்கள் டைரெக்டாக பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் வராது. ஸ்டில் அது அப்ளிகபிளாக இல்லை. ஸோ இன்னும் எனக்கு பணம்லாம் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ஓகேவா இல்லை கையில் அப்படிங்கிற நினைக்கிறவங்க பேங்க்கோட டைரக்ட் ஆப்பிலிருந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 0 காஸ்ட்லேயே முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் அப்ளிகபிளாக இருக்காது, ரைட்டுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஐ ஓப்பன் பண்ணுற டைமே தாங்க பேங்க்கோட ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கும். அதே போல் அதில் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இதில் ஈஸியாக கற்றுக்கலாம். மேலேயே ஸ்கேன் அப்படின்னு இருக்கும், அதுலேயே உங்களுக்கு யூபிஐ ஐடிங்கிறது ஜென்ரேட் ஆகிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ஈஸியாக பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை டைம் வேணாலும் பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு காசு பிடிக்க மாட்டாங்க. ஸோ மேக் இட் ஷோர் யூபிஐயை யூஸ் பண்ணக்கூடியவங்க பெட்டர் நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதோட பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம். ஸோ ஏடிஎம்மில் எல்லா பேங்க்குமே பார்த்துட்டிங்கன்னா 3 டைம் வரைக்கும் காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த 3 டைம் மணி எடுக்கிற லிமிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய காசை கையில் எடுத்துகிட்டு செலவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நிறையா பேருக்கு கார்டை ஸ்வைப் பண்ணுறதா ஃபேஷனாகவே இருக்குது. கார்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ கியூஆர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அழகாக கொடுத்துட்டு வந்துடுறீங்க. பட் அதுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வருது. நம்ம கொஞ்சம் ஃபிசிக்கலாக பணத்தை எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா யாராக இருந்தாலும் ஃபிசிக்கலாக பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு செலவும் குறையும். அட் த சேம் டைம் இந்த சார்ஜஸ் எல்லாம் அப்ளை ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் மணி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வீட்டு கடன் வட்டி குறைப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் அப்படிங்கிறது குறைச்சிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குறோமா, நம்ம கஸ்டமர் பேங்க்கு கடன் கொடுக்குறவங்க. அதே போல் ஆர்பிஐ கிட்ட பேங்க்கெல்லாம் போயிட்டு கடன் வாங்குவாங்க. அதெல்லாம் ஆர்பிஐ பேங்க்கு
மற்ற பேங்க்ஸ் கடன் வாங்குகிற பேங்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர். இப்போது ஆர்பிஐ அதோடைய வட்டியை, அதாவது பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதத்தை 0.25% குறைச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ நம்மளுக்கு கடன் கொடுக்கறது வட்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தோணும் இல்லைங்களா? வட்டி குறைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. அதே போல தான் பேங்க்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து நிறைய கடன் வாங்குவாங்க. ஸோ அதனால் நிறைய வந்து உங்களுக்கு வந்து லோன் அப்படிங்கிறதும் நிறைய கிடைக்கும். அட் த சேம் டைம் பார்த்துட்டிங்கன்னா வட்டியும் குறைவாக கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறோம், ரெப்போ ரேட் எப்போவுமே குறையுது அப்படின்னா உங்களுக்கு வட்டியும் குறையும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது ரெப்போ ரேட் குறைஞ்சங்காட்டிக்கு எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ வட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 8.10% உங்களுக்கு வந்து வீட்டுக்கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 9% மேலே தாங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதிலெல்லாம் 8.15% வந்து கொடுக்குறாங்க. அண்ட் எஸ்பிஐயில் எடுத்துட்டிங்கன்னா 8.25% உங்களுக்கு வீட்டுக்கடன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்தியன் பேங்க்ல 8.30% வந்து கிடைக்குது. இது வந்து எந்த ஒரு அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கடன் அப்படிங்கிறது 75 லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்க, 20 வருடம் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா என்ன அமௌண்ட்டுக்கு வந்து வீட்டுக்கடன் வாங்கினாலும் ஒரு 15 to 20 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து லோன் கட்டுற டியூரேஷனாக நம்ம வச்சுருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ரேட்டுக்குள்ளே தான் வந்து வரும், ஓகேங்களா? ஸோ வீட்டுக்கடன் அப்படிங்கிறது அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். எல்லா பேங்க்லேயுமே ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் டாப் லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம் கார்டில் போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற, அதாவது பழைய முறையை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவும் குறையும், சார்ஜஸ்லேருந்தும் தப்பிக்கலாம். வீட்டு கடன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைம். தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா போட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.